10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about experimental proof of DNA replication. So Griffith oda experiment நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வாட்சன் கிரீக் அவரோட இதை வந்து நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுது. ஸோ இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் ஆஃப் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அப்படின்னு ஹெட்டிங் பார்க்க போகிறோம். இதில் த மோட் ஆஃப் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் வாஸ் டெட்டர்மைன்ட் இன் 1958 பை மிசெல்சன் அண்டு ஸ்டால். இவங்க ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து 1958 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணாங்க. த டிசைன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டு டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் த செமி கன்சர்வேட்டிவ் அண்டு டிஸ்பர்சிவ் ரிப்ளிகேஷன். ஸோ இதை நமக்கு வந்து செமி கன்சர்வேட்டிவ்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கன்சர்வேட்டிவ்னா என்னென்னு பார்த்தோம், டிஸ்பர்சிவ்னா நம்ம பார்த்தோம். செமி கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்டாண்ட் வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கும், இன்னொரு ஸ்டாண்டு ஃபார்ம் ஆகும். இது செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து கன்சர்வேட்டிவ் அப்படின்னா ரெண்டு ஸ்டாண்டுமே புதுசாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அந்த ரெண்டு ஸ்டாண்டுமே டெம்ப்ளேட்டாக இருந்து ஒரு நியூ ஸ்டாண்டை ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அது கன்சர்வேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். டிஸ்பர்சிவ் மெத்தட் அப்படிங்கிறதுல ஒரு ஓல்டு ஸ்டாண்ட் வந்து நிறைய புரோக்கன் டவுன் ஆகி ஒவ்வொரு பீஸும் ஒரு புது ரிப்ளிகேஷனை உண்டாக்குன மாதிரி இருந்ததுன்னா அது டிஸ்பர்சிவ் ரிப்ளிகேஷன் அப்படின்னு. தெர் ஆர் 3 மெத்தட்ஸை ஆல்ரெடி பார்த்தோம். இதை இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பாருங்கள், தே கிரீவ் 2 கல்ச்சர் ஆஃப் ஈகோலை ஃபார் மெனி ஜெனரேஷன் இன் செப்பரேட் மீடியா. ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டாங்க. ஈகோலைனா உங்களுக்கு தெரியும் எக்ஸர்ஷியா கோலை. அந்த எக்ஸர்ஷியா கோலையை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து எடுத்துட்டு 2 செப்பரேட் மீடியாவில் அதை வளர்த்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு மீடியாவில் பார்த்தீங்கன்னா த ஹெவி கல்ச்சர் வாஸ் க்ரோன் இன் எ மீடியம் இன் விச் த நைட்ரஜன் சோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மீடியத்தை வளர்த்தாங்க, ஒரு மீடியத்தை க்ரியேட் பண்ணாங்க. கண்டெய்னிங் த ஹெவி ஐசோடோப் N15. ஸோ இந்த N15 ஐசோடோப் அதில் இருக்கிற மாதிரி ஒரு மீடியத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. அண்ட் த லைட் கல்ச்சர் வாஸ் க்ரோன் இன் எ மீடியம் இன் விச் த நைட்ரஜன் சோர்ஸ் கண்டெயின் லைட் ஐசோடோப் N14. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட் ஐசோடோப் வந்து N14 இருக்கிற மாதிரி ஒரு மீடியம். ஸோ ஒரு ஈகோலைங்கிற பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஈகோலை பாக்டீரியாவை வந்து 2ஆக செப்பரேட் பண்ணாங்க. ஒரு குரூப் வந்து ஹெவி ஐசோடோப் இருக்கிறதுல கல்ச்சர் பண்ணாங்க, அது N15 அப்படிங்கிற ஐசோடோப் இருக்குது. இன்னொரு மீடியத்தை அதை ரெடி பண்ணாங்க, அது வந்து லைட் ஐசோடோப் இருக்கிற மாதிரி அதை வளர்த்தாங்க, அது வந்து N14 அப்படின்ட்டு 2 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மிசெல்சன் அண்டு ஸ்டால் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட் வந்து 1958 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா டிஎன்ஏ ரிப்ளிகேஷனை வந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸர்ஷியா கோலை அப்படிங்கிற ஒரு ஈகோலையை எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஈகோலையை வந்து 2 செப்பரேட் மீடியத்தில் அதை வளர்த்தாங்க. ஒரு மீடியத்தில் வந்து நைட்ரஜன் சோர்ஸ் இருக்கிற மாதிரியும் அதில் வந்து ஹெவி ஐசோடோப் N15 இருக்கிற மாதிரியும், இன்னொரு மீடியம் வந்து அதில் வந்து நைட்ரஜன் சோர்ஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு மீடியத்தை தயார் பண்ணாங்க. ஆனால் அதில் லைட் ஐசோடோப் N14 இருக்கிற மாதிரி 2 மீடியத்தை அதை தயார் பண்ணி அதில் வந்து எக்ஸர்ஷியா கோலையை வளர்த்தாங்க. ஃபார் மெனி ஜெனரேஷன் அட் த எண்ட் ஆஃப் க்ரோத் they observed that the bacterial DNA in the heavy culture containing only N15. ஸோ
எண்டு அதை வந்து நிறைய ஜெனரேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியல் டிஎன்ஏ எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது ஹெவி கல்ச்சரில் வளர்த்தது வந்து கண்டெய்னிங் ஒன்லி N15 இருந்தது. அண்டு இந்த லைட் கல்ச்சர் ஒன்லி N14, லைட் கல்ச்சரில் வந்து N14 மட்டும் இருந்தது அப்படிங்கிறத அவங்க நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதில் ப்ரூவ் பண்ணுறாங்க. த ஹெவி டிஎன்ஏ குட் பி டிஸ்டிங்யூஸ்ட் ஃப்ரம் லைட் டிஎன்ஏ. ஸோ எப்படி நம்ம டிஸ்டிங்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து டெக்னிக் கால்டு சீசியம் குளோரைடு டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன். ஸோ அதில் சென்ட்ரிஃபிகேஷனில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா அந்த அதில் வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் இந்த டிஎன்ஏ உள்ளார போட்டு நம்ம அதை சென்ட்ரிஃபியூட் பண்ணும்போது என்ன ஆகும், அது நிறைய அது ரொம்ப வேகமாக வந்து சுற்றும் போது ஒவ்வொரு கிரேடியண்ட்டில் அந்த அது உள்ளார இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து செப்பரேட் ஆகி நமக்கு தெரியும். ஸோ இங்கே இதை நம்ம பின்னாடி டயக்ராமில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா இது வந்து சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சீசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒன்றை யூஸ் பண்ணாங்க. ஸோ டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டு அதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் அவங்க யூஸ் பண்ணாங்க. இன் திஸ் ப்ராசஸ் ஹெவி அண்ட் லைட் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் செல்ஸ் இன் 2 கல்ச்சர்ஸ். ஸோ இதிலிருந்து இந்த ப்ராசஸ்லேருந்து ஹெவி மீடியத்துலேயும் லைட் மீடியத்தில் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள். இந்த 2 கல்ச்சர் செட்டில்ட் இன்டு 2 டிஸ்டிங்க்ட் அண்ட் செப்பரேட் பேண்ட். இப்போ இதில் ஹைப்ரிட் டிஎன்ஏ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது ஒவ்வொரு அந்த ஹெவி இருக்கா N15 இருக்கா அது ஒரு இடத்துல நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி N14 இருக்கா அது ஒரு இடத்துல நமக்கு தெரிஞ்சது. அது ஒரு இடத்துல செட்டில்டாகி இருந்தது, இது ஒரு இடத்துல செட்டில்டாகி இருந்தது. ஸோ அதை வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஹைப்ரிட் அப்படின்னா ரெண்டுமே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வெரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவ்வளோ இதை வந்து நம்ம ஓனாக கூட எழுதிடலாம். ஈகோலை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஈகோலைங்கிற பாக்டீரியாவை ஒரு 2 மீடியத்தை ரெடி பண்ணாங்க. ஒரு மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹெவி மெட்டல் இருக்கிற மாதிரி ஒரு மீடியத்தை, ஹெவி ஐசோடோப் N15 இருக்கிற மாதிரி ஒரு மீடியத்தை ரெடி பண்ணாங்க. இன்னொரு மீடியம் வந்து லைட் ஐசோடோப் N14 இருக்கிற மாதிரி இன்னொரு மீடியத்தை ரெடி பண்ணாங்க. ரெண்டுலேயுமே நைட்ரஜன் சோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை ரியர் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த க்ரோத் நடந்துக்கிட்டே இருக்கும். ஈக்குவலி க்ரோத் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த க்ரோத் நடக்கும்போது அது ஒரு டிஎன்ஏவை நமக்கு தெரியும். டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னாவே அது வந்து தன்னைத்தானே உற்பத்தி பண்ணக்கூடியது. ஸோ அதில் எப்படி ரிப்ளிகேஷன் ஆச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 2 மீடியத்தை எடுத்துக்கிட்டு அதை 2ஐயும் போட்டு வளர்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை ஒவ்வொன்றில் இருந்தும் நமக்கு கிடைச்ச ரிசல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஏ இப்போ லைட் ஐசோடோப் இருக்கிறதுல வந்து நமக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து அந்த டிஎன்ஏவை எடுத்து செக் பண்ணும்போது கண்டெய்னிங் லைட் ஐசோடோப் N14 இருந்தது. அதே மாதிரி ஹெவியில் இருந்ததை எடுத்து டிஎன்ஏவை எடுத்து செக் பண்ணும்போது கண்டெய்னிங் ஹெவி ஐசோடோப் N15 இருந்தது. ஸோ இந்த மாதிரி 2 இதை எடுத்துக்கிட்டாங்க. அதான் இங்கே பாருங்கள் N15 இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை 2ஐயும் எப்படி டிஸ்டிங்யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணோம். சீசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் இதை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அடுத்தது த ஹெவி கல்ச்சர் N15 was then transferred into the medium that had only nitrogen source இருக்கிறதுல நம்ம அதை இது பண்ணும்போது கலக்கும்போது and took samples at various definite time intervals 20 minutes duration. ஸோ ஒவ்வொரு ரிசல்ட்டும் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹெவியும் மீடியம். ஸோ அந்த மாதிரி முதல்ல லைட் எடுத்துக்கிட்டாங்க, ஹெவி லைட்டு. இப்போ ஹெவியும் மீடியமும் இருக்கிற மாதிரி ரெண்டு மீடியத்தை ப்ரிப்பேர் பண்ணி அதில் நம்ம அதை ரியர் பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட் வேரியஸ் டெஃபினைட் டைம் இன்டர்வல்ஸில் அதை ரிசல்ட் எடுத்தாங்க. எவ்வளோ டைம் வேரியேஷன் எவ்வளோ டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
20 minutes duration இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ரிப்ளிகேஷன் த எக்ஸ்ட்ராக்டட் டிஎன்ஏ அண்ட் சப்ஜெக்டட் இன்டு த டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன். அதை நம்ம ஒரு ரிசல்ட் கிடைச்சோன்னா அதை சென்ட்ரிஃபியூஜில் போட்டு பார்த்தாங்க. த டிஎன்ஏ செட்டில்டு இன்டு எ பேண்ட் தட் வாஸ் இன்டர்மீடியட் இன் பொசிஷன். ஸோ இதில் பார்க்கும்போது இன்டர்மீடியட் பொசிஷனில் இருந்தது. ஸோ ஏன்னா ஹெவி அண்டு லைட் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிது. இங்கே ஹெவி அண்டு மீடியம். ஸோ இதை ரெண்டையும் நம்ம பண்ணும்போது அதுக்கு தகுந்த கிரேடியண்ட்டில் கரெக்டாக நின்றது. அப்போ இது வந்து இன்டர்மீடியட் பொசிஷனில் இருந்தது. பிட்வீன் த ப்ரீவியஸ்லி டெட்டர்மைன். ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம சொன்ன மாதிரி ஹெவி அண்டு லைட் பேண்ட்ஸ் இது ரெண்டுக்கும் இடையில் இருந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக நமக்கு என்ன தெரியும்னா ஹெவி கல்ச்சர் N15 அது ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு எ மீடியம் உள்ளதோ ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சது. ஆஃப்டர் த செகண்ட் ரிப்ளிகேஷன் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ரிசல்ட் எடுக்கிறாங்க. தே கெயின் எக்ஸ்ட்ராக்டட் டிஎன்ஏ சாம்பிள்ஸ். அதிலிருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கும்போது அண்ட் திஸ் டைம் ஃபவுண்ட் த டிஎன்ஏ செட்டிலிங் இன் 2 பேண்ட்ஸ். இதில் வந்து 2 பேண்ட்ஸும் இருக்கிற மாதிரி இருந்தது. ஒன் அட் த லைட் பேண்ட் பொசிஷன் அண்ட் அட் த இன்டர்மீடியட் பொசிஷன். இன்னொன்று வந்து இன்டர்மீடியட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? தீஸ் ரிசல்ட் கன்ஃபார்ம் வாட்சன் கிரீக் செமி கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன் ஹைப்போதிசிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னா ஏற்கனவே 2 ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டு வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கும். டெம்ப்ளேட் அப்படின்னா அந்த ஸ்டாண்டை வந்து வச்சுக்கிட்டு அதிலிருந்து ஒரு புது ஸ்டாண்டு வந்து ஃபார்ம் ஆகும். இதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த டயக்ராமில் பாருங்கள். இதில் வந்து இந்த ஒயிட் கலரில் போட்டிருக்கிறது ஓல்டு ஸ்டாண்டு. ஓகேங்களா? அது டெம்ப்ளேட். இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது டெம்ப்ளேட்டாக இருக்குது. டெம்ப்ளேட்னால் அதிலிருந்து அது அப்படியே நிலையாக இருக்கும். அதிலிருந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அடினைன் இருக்கா, அடினைனுக்கு தகுந்த மாதிரி குவானைன். ஓகேங்களா? அதே மாதிரி சைட்டோசின் அடினைன் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி தயமின். குவானைன் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி சைட்டோசின். இந்த மாதிரி இதில் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத சார்காஃப் லாலாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த மாதிரி இதில் உருவாக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உருவாகும் போது நமக்கு N15 இருக்கும், N14 இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே ரியர் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் பாருங்கள். அடுத்தது செகண்ட் ஜெனரேஷன். இந்த செகண்ட் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் மெத்தட் நம்ம பார்த்தோம். இது வந்து செமி கன்சர்வேட்டிவில் வந்திருக்கு. அடுத்தது கன்சர்வேட்டிவ்னால் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். இந்த கன்சர்வேட்டிவில் ஒரே ஒரு இந்த மாதிரி இருக்கிற N15 இருக்கிற அந்த ஸ்டாண்டு அப்படியே வந்து ஒரு புதுசாக ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்டாண்டு வந்து அப்படியே ஒரு புதுசாக உண்டாகிற மாதிரி இதில் இருக்குது. N14 மட்டும்தான் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் N14 மட்டும்தான் இருக்குது. இதில் தான் N15 இருக்குது. இது வெரி சிம்பிளாக எழுதிடலாம். அண்ட் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சால் இது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்சன் கிரீக்கு. ஸோ இவர் தான் வந்து செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடை வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த
கிரேடியன்ட் நம்ம காமிக்கிறாங்க. சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல N15 அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. N15 N14 இருக்கிற மாதிரி இது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகிறது. N14 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 N15 இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு இந்த ரிசல்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது திஸ் ரிசல்ட் கன்ஃபார்ம் வாட்சன் கிரீக் செமி கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன் ஹைப்போதிசிஸ். ஸோ இது மெயினாக வந்து வாட்சன் கிரீக்கோட செமி கன்சர்வேட்டிவ் ரிப்ளிகேஷன் ஹைப்போதிசிஸ் வந்து இது கன்ஃபார்ம் பண்ணுது. அவர் சொன்னதை இது கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. ஈ கோலை அப்படின்னா எக்ஸர்ஷியா கோலை, அதை தான் 2 மீடியத்தில் நம்ம வளர்க்குறோம். ஓகேங்களா? அதில் வந்து ஹெவி ஐசோடோப் இருக்கிற மாதிரி ஒரு மீடியம், இன்னொரு மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ஐசோடோப் இருக்கிற மாதிரி ஒரு மீடியம். இந்த மாதிரி 2 மீடியத்தில் நம்ம அதை வளர்க்குறோம். அதிலிருந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சீசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் இதை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைம் அண்டு மெக்கானிசம் ஆஃப் ரிப்ளிகேஷன். ஸோ இந்த ரிப்ளிகேஷனுக்கு என்னென்ன என்சைம்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. இன் ப்ரோகேரியாட்ஸில் வந்து ரிப்ளிகேஷன் ப்ராசஸ் ரெக்வயர் 3 டைப் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ். டிஎன்ஏ பாலிமரேஸில் 3 இருக்குது. 1, 2 அண்டு 3 அப்படின்ட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, டிஎன்ஏ பாலிமரேஸ் 2, டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 அப்படின்னு 3 டிஎன்ஏ பாலிமரேஸ் இருக்குது. இது எல்லாமே ப்ரோகேரியாட்டில் இருக்குது. ஸோ இதை பாருங்கள், இந்த ப்ரோகேரியாட்டில் இதில் பார்த்தீங்கன்னா இன் ப்ரோகேரியாட் ரிப்ளிகேஷன் ப்ராசஸ் ரெக்வயர் 3 டைப் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ். என்னென்ன பாலிமரேஸ் அப்படின்ட்டு இதை 3 மார்க்கில் கூட கேட்கலாம். இன் ப்ரோகேரியாட்டில் வாட் ஆர் த டிஎன்ஏ பாலிமரேஸ் இஸ் ரெக்வயர்டு ஃபார் த ரிப்ளிகேஷனுக்கு என்னென்ன டிஎன்ஏ பாலிமரேசஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமரேஸ் 1, 2 அண்டு 3. டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 இஸ் த மெயின் என்சைம் இன்வால்வ் இன் ஏ டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். இந்த 3ல் எது மெயின் என்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 தான் வந்து மெயின் என்சைம். ஸோ இதுதான் ரிப்ளிகேஷனில் யூஸ் ஆகுது. டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 ஆல்சோ நவுன் அஸ் கோன்பர்க் என்சைம். டிஎன்ஏ பாலிமரேஸ் 1க்கு வந்து கோன்பர்க் என்சைம் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஜென்ரலாக டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, 2, 3 அப்படின்னு 3 இருக்குது. இது 3ல் டிஎன்ஏ ரிப்ளிகேஷனுக்கு அதிகமாக பயன்படுத்துறது எதுன்னு கேட்கலாம். இது வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 தான் அதிகமாக பயன்படுது. ஓகேங்களா? இந்த 1க்கு அதர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோன்பர்க் என்சைம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கோன்பர்க் என்சைம் அப்படின்னு சொல்கிறோம். டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 ஆர் இன்வால்வ் இன் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். ஸோ இந்த 2 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த 2 வந்து யூஸ் ஆகுது. 1, 2, 3. ஸோ இதில் 3 நம்ம பார்த்தோம். இதுதான் அதிகமான ரிப்ளிகேஷனில் யூஸ் ஆகுது. 1க்கு இன்னொரு பேர் கோன்பர்க் என்சைம் அப்படின்னு பேர். ஸோ 2ஓட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிஎன்ஏ ரிப்பேரில் அதிகமாக யூஸ் ஆகுது. இது கண்டிப்பாக இதில் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? 1க்கு இன்னொரு பேர் என்ன, 2 எதில் யூஸ் ஆகுது, 3ஓட வேலை என்ன அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ இது பார்க்கலாம். இது வந்து ப்ரோகேரியாட்ஸ். இந்த ப்ரோகேரியாட்டில் ரிப்ளிகேஷன் நடக்கணும்னா 3 என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து 3 இருக்குது. அதில் 1, 2, 3 அப்படின்னு 3 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 ஆர் இன்வால்வ் இன் டிஎன்ஏ ரிப்பேர் மெக்கானிசம். In eukaryotes have 5 type of DNA polymerase that catalyze the polymerization of nucleotides at the 3-end OH of the new strand within a short period of time. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ யூகேரியாட்டிக் அப்படின்னா இதில் 5 இருக்குது. 5 டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3-end OH of the new strand within a short period of time. சீக்கிரமாக வந்து உருவாகணும், நமக்கு ஷார்ட் பீரியடில்
ஒன்று உருவாகணும் அப்படின்னா நியூ ஸ்டாண்ட் வரணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈக்குவலி தட் ஹேஸ் 4.6 into 10 the power of 6 base pair complete its replication process within 38 minutes. இது கேட்கலாம். ஈக்குவலை வந்து ஓகேங்களா ரிப்ளிகேஷன் ப்ராசஸை எத்தனை மினிட்ஸில் வந்து முடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 38 மினிட்ஸில் அது முடிச்சிருது. ஈக்குவலியில் எத்தனை பேஸ் பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.6 into 10 the power of 6 பேஸ் பேர் இருக்கும். அதை வந்து எத்தனை மினிட்ஸில் முடிக்குதுன்னா 38 மினிட்ஸில் அது முடிச்சிருது. ரிப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஃபாஸ்டர் அட் த சேம் டைம் அக்யூரேட்லி. ரிப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், அதே டைமில் அது ரொம்ப அக்யூரேசியாக இருக்கும். ஒரு பக்கம் அடினைன் இருந்தால் இன்னொரு பக்கம் தயமின் கரெக்டாக உருவாக்கும், ஒரு பக்கம் குவானின் இருந்தால் இன்னொரு பக்கம் சைட்டோசின் வந்து கரெக்டாக உருவாக்கும். பியூரின் அண்டு பைரிமிடின் இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி அது பார்த்துக்கும். சார்க் ஆஃப் லா என்ன சொல்லியிருக்கோ அந்த பிரகாரத்தில் வந்து அதில் இருக்கிற பேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நடக்கும், அக்யூரேசியாக இருக்கும். ரிப்ளிகேஷன் டேக் பிளேஸ் ஃபாஸ்டராகவும் நடக்கும், அட் த சேம் டைம் அக்யூரேசி. எனி எரர் வில் லீட் டு மியூட்டேஷன். ஏதாவது ஒரு எரர் நடந்தால் அதை தான் நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் இந்த ஜீனில் எப்படி மியூட்டேஷன் நியூக்ளியோடைடில் அடினைன் தயமின் இருக்கணும், தயமினுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று இருந்தது, அடினைன் இருக்குது ஒரு பக்கம் தயமினுக்கு பதிலாக வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த மியூட்டேஷன் வந்து இது ஒழுங்காக நடக்கலைன்னா மியூட்டேஷன் நடக்கும். ஹவவர் ரிப்ளிகேஷன் எரர் ஆர் கரெக்டட் பை ரிப்பேர் என்சைம். ஸோ நம்ம பார்த்தோம் யூக்கரியாட்டில் டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர். எந்த இடத்துலலாம் ஏதாவது மாறி இருந்ததுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறது டிஎன்ஏ பாலிமரேஸ் 2. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக ரெப்ளிகேஷன் நடந்துகிட்டே வரும், ஏதாவது ஒரு இடத்துல எரர் இருந்ததுன்னா அதை வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 வந்து அதை சரி பண்ணும். இன்கேஸ் அதை சரி பண்ணல அப்படின்னா அதுதான் மியூட்டேஷனாக வந்துடுது. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் ஒன், டிஆக்சி நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட் ஆக்ட் அஸ் எ சப்ஸ்ட்ராட் அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் எனர்ஜி ஃபார் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். ஸோ இது வந்து பாலிமரைசேஷன் ரியாக்ஷனுக்கு எது எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஆக்சி நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட். ஸோ அதுதான் வந்து ஆக்ட் அஸ் எ சப்ஸ்ட்ரேட்டாக இருந்து அதுக்கு வந்து தேவையான எனர்ஜியும் கொடுக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, இது கூட கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன் பிகின் அட் த இனிஷியேஷன் சைட் கால்டு த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன். ஒரு ரிப்ளிகேஷன் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் நடக்கும், அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு பேர் சொல்கிறோம் ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன். இப்போ ஹார்ட் பீட் எங்கே நடக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பார்ட் இருக்குது, சைனோ ஆரிகுலார் நோடு. ஓகேங்களா? ஹார்ட் பீட்டு அங்கே தான் ஆரிஜினேட் ஆகும், எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த ஸ்டாண்டில் நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த ஸ்டாண்டில் வந்து எது வந்து ரிப்ளிகேஷன் நடக்கும், எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன். எந்த இடத்துல நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அது ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இல்லாட்டி அதை ஓஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ப்ரோகேரியாட்ஸ் there is only one origin of replication, whereas in eukaryotes with giant DNA molecules there can be several origin of replication. ப்ரோகேரியாட்ஸில் ஒரே ஒரு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் இருக்கும். ஆனால் இதே யூகேரியாட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஜெயின் குரோமோசோம்லாம் இருக்குது, அங்கே வந்து நிறைய ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும் என்ன எப்படி இருக்குன்னு நம்ம கம்பேரிஷன் பார்க்குறோம். இதில் யூகேரியாட் அப்படின்னா அதில் வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ப்ரோகேரியாட்டாக இருந்தால் ஒன்று தான் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இது கூட கேட்கலாம், வாட் இஸ் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு கேட்கலாம். த ரெப்ளிகேஷன் பிகின் அட் த இனிஷியேஷன் சைட் கால்டு த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஓகேவா? எந்த இடத்துல ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு பேர் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். யூகேரியாட்டில் எத்தனை இருக்கும், ப்ரோகேரியாட்டில் எத்தனை இருக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். யூகேரியாட்டில் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஒன்று தான் இருக்கும், ப்ரோகேரியாட்டில் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஒன்று தான் இருக்கும். இதே யூகேரியாட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு since the two strand of DNA cannot be separated throughout the time
due to the large requirement of energy. The replication occur within a small opening of the DNA helix called the replication fork. ஸோ 2 ஸ்டாண்ட் இருக்குது. அந்த 2 ஸ்டாண்டையும் வந்து நம்ம தனியாக பிரிச்சிட முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பிரிக்கணும் அப்படின்னா நிறைய எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜிக்காக அது என்ன பண்ணுது, ஏதாவது ஒரு இடத்துல டேமேஜ் பண்ணி விடும். ஓகேங்களா, ஒரு இடத்துல மட்டும்தான் டேமேஜ் பண்ணோம். அந்த இடத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிப்ளிகேஷன் போர்க். எந்த இடத்துல ரிப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆர்ஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் ஸ்டாண்டையும் 2ஆக பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்கணும் அப்படின்னா நிறைய எனர்ஜி வேணும். அதனால் என்ன செய்யுது, ஒரு இடத்துல மட்டும் அதை கட் பண்ணி விடும். அந்த மாதிரி இடத்த நம்ம வந்து ரிப்ளிகேஷன் போர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அன்விண்டிங் ஆஃப் த டிஎன்ஏ ஸ்டாண்ட் இஸ் கேரிட் அவுட் பை டிஎன்ஏ ஹெலிகேஸ். டிஎன்ஏ ஹெலிகேஸ் அப்படிங்கிற என்சைமை யூஸ் பண்ணி அந்த இடத்த வந்து broken down பண்ணி விட்டுருது. thus in one stand template stand with polarity 3 end and 5 end, the replication is continuous and is known as leading stand. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் 3 end and 5 end இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஒரு ஸ்டாண்டில் ஒன்று 5 end, இன்னொன்று வந்து 3 end அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல அதை கட் பண்ணி விட்டுரும். இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் கட் பண்ணி விட்டுரும். அந்த இடத்த நம்ம ரிப்ளிகேஷன் நடக்கிற இடத்த வந்து ஆர்ஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது ரெண்டுமே கட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிப்ளிகேஷன் போர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டாண்டு 5 end, ஒரு ஸ்டாண்டில் ஒன்று பகுதி வந்து 3 end and 5 end அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். The replication is continuous and is known as leading stand. எதில் வந்து ரிப்ளிகேஷன் கண்டினியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கோ அதை வந்து லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். within the other stand, coding stand with the polarity 5 and 3 end replication is discontinuous. ஒரு ஸ்டாண்ட் வந்து டிஸ்கண்டினியூவாக இருக்கும். ஸோ அதை வந்து லேகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஸ்டாண்டு வந்து நமக்கு டெம்ப்ளேட்டாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொன்று உருவாகும். இன்னொன்றில் வந்து விட்டு வர்ற மாதிரி சின்ன சின்ன பிட்டாக வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அதை வந்து லேகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். 2 ஸ்டாண்டில் வந்து அது வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஒவ்வொரு ஸ்டாண்டும் வந்து டெம்ப்ளேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம லீடிங் ஸ்டாண்டு அண்டு லேகிங் ஸ்டாண்டு, இதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டயக்ராம் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த டயக்ராம் போடலாம். த டிஸ்கண்டினியூஸ்லி சிந்தசிஸ்ட் fragment of the lagging strand called the ஓகசாகி fragment. ஸோ இது நிறைய தாட்டி கேட்குறாங்க, ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்னா என்ன. டிஸ்கண்டினியூஸ் ஸ்டாண்டில் வந்து உருவாகிற டிஎன்ஏ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு பேர் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ரோகேரியாட்டில் எப்படி இருக்குது, யூகேரியாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ப்ரோகேரியாட்டில் என்னென்ன என்சைம்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ரிப்ளிகேஷனுக்கு ப்ரோகேரியாட்டில் 3 என்சைம் யூஸ் ஆகுது. ஒன்று வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் 1, 2, 3 அப்படின்னு 3 என்சைம் யூஸ் ஆகுது. இதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எதுக்கு யூஸ் ஆகுது, 2 எதுக்கு யூஸ் ஆகுது, 3 எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த 3 தான் வந்து ரிப்ளிகேஷனுக்கு அதிகமாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஒரு ப்ரோகேரியாட்டில் ரிப்ளிகேஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 தான் அதிகமாக யூஸ் ஆகுது. 2 அப்படின்னு பார்த்தா இப்போ இன்கேஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து ரிப்பேர் நடந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த 2 யூஸ் ஆகுது. 1க்கு இன்னொரு பேர் கோன்பர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது 3மே ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி யூஸ் ஆகுது. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னா 3 டிஎன்ஏ பாலிமரேஸ் சொன்னோம். இதே யூகேரியாட்டிக்காக இருந்தால் 5 டிஎன்ஏ பாலிமரேஸ் அதில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்னா என்னென்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். த டிஸ்கண்டினியூஸ்லி சிந்தசிஸ்ட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த லேகிங் ஸ்டாண்டு. இந்த லேகிங் ஸ்டாண்டில் டிஸ்கண்டினியூவாக சிந்தசிஸ் ஆகிற ஸ்டாண்டுக்கு பேர் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஜாயிண்டட் பை த என்சைம். எந்த என்சைம் அதெல்லாம் ஜாயின் பண்ணுதுன்னு கூட கேட்கலாம். டிஎன்ஏ லிகேஸ். ஓகேங்களா. டிஎன்ஏ லிகேஸ் வந்து அதை ஜாயின் பண்ணுது. இந்த ஜாயின்ட் பை த என்சைம் டிஎன்ஏ லிகேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா as they move
away in both direction. Newly synthesized complementary nucleotide are paired with the existing nucleotide and the parent strand and covalently bonded together by DNA polymerase. ஸோ the DNA polymerase உதவியோடு அது என்ன செய்யும், ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டை அது உருவாக்கிக்கும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதை லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டாண்ட் ரெக்வயர் எ primer a short stretch of RNA for initiation. The primer produce a 3-end OH on the sequence of ribonucleotides to which destroy ribonucleotides are added. The RNA primer is ultimately removed, leaving a gap in the newly synthesized DNA strand. It is removed from 5-end 1 by the exonuclease activities of DNA polymerase. ஸோ இந்த 3-end and 5-end அப்படின்னு பார்க்குறது வந்து 1 by 1 அப்படியே ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்ததில் பார்த்தீங்கன்னா 3-end and 5-end அப்படிங்கிறதுல எந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து 5-end இருக்கும், இன்னொரு பக்கம் 3-end இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து ஒன்று இந்த மாதிரி ரிப்ளிகேஷன் நடக்கும்போது ஒன்று வந்து லீடிங் ஸ்டாண்டாக இருக்கும், ஒன்று லேகிங் ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகும். இட் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த 5-end 1 by 1 by the endonuclease activity of the DNA. ஸோ ஒரு எண்டு 5-end இருந்தால் இன்னொன்று வந்து 3-end இருக்கும். பாலிமரேஸ் DNA பாலிமரேஸ் தான் இந்த வேலையை செய்யுது. ஃபைனலி when all the nucleotide are in position, gap are sealed by the enzyme DNA ligase. ஸோ ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேப் அங்கங்கே லேகிங் ஸ்டாண்டில் வந்து நிறைய ஃப்ராக்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் வந்து DNA ligase வந்து ஜாயின் பண்ணி அந்த எந்த கேப்புமே இல்லாமல் ஃபைனல் ப்ராடக்டை நம்ம கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ இதில் இந்த மாதிரி தான் வந்து DNA ரிப்ளிகேஷன் நடக்குது. இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான், அதில் வந்து நிறைய டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது. ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னு கொஸ்டின் கேட்கலாம். எந்த இடத்துல ரிப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி 2 ஸ்டாண்டில் எந்த இடத்துல வேணுமா ரிப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வந்து அட் த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன் த ஹெலிகேஸ் அண்டு டோப்போ ஐசோமரேஸ் DNA gyrase unwind and pull apart the strand, forming a Y-shaped structure called the replication fork. ஸோ இது ரெண்டுமே ஆரிஜின் ஆஃப் ரிப்ளிகேஷன். அதில் ஹெலிகேஸ் வந்து கட் பண்ணி விட்டு நமக்கு ஒரு அப்பியரன்ஸை கொடுக்குது அப்படின்னா Y-shaped structure called the replication fork கொடுக்குது. There are 2 replication fork at each origin. The 2 strands of a DNA helicase have an anti-parallel orientation. The enzyme DNA polymerase can only catalyze the addition of a nucleotide to the new strand in the 5-end 3-end direction. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா DNA பாலிமரேஸ் வந்து 5-end and 3-end டைரக்ஷனில் அது போகிற மாதிரி நமக்கு நியூக்ளியோடைடை அடிஷனாக சேர்த்துக்கிட்டே இருக்கும். as it can only add nucleotides to the 3-end கார்பன் பொசிஷன், 3rd கார்பன் பொசிஷனில் நியூக்ளியோடைடை சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபைனலாக வந்து கிடைக்கும்போது ஒரு ஸ்டாண்டு டபுள் ஸ்டாண்ட் இருந்த மாதிரியே நமக்கு ஃபைனலாக ஒன்று கிடச்சிருது. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இதில் இன்வால்வ் ஆகுது. நம்ம சிம்பிளாக வந்து DNA ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த DNA ரிப்ளிகேஷனில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, எந்த இடத்துல அது ஆரிஜின் ஆகுது, அந்த ஆரிஜின் ஆகி கட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு என்ன பேர், ஸோ இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம்.